வெல்கம் டு ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சேனல். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது யூடியூப் காப்பிரைட்ஸ். எதுக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிற ஒரு யூடியூப் சேனல் கூட இந்த காப்பிரைட் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த சேனல் யூடியூப்ல இருந்து அழிந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பல நேரங்களில் பார்த்த ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த காப்பிரைட் பிரச்சனையை. சரிங்களா? நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டாங்க, காப்பிரைட்ஸ்னா என்ன, காப்பிரைட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளுடைய அடுத்த வீடியோக்கு இந்த காப்பிரைட் வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது புரிஞ்சாதான் அடுத்த வீடியோங்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற ரெண்டு விஷயம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எதையாவது தேடி வந்திருப்பீங்க. நீங்கள் தேடி வந்த விஷயமானது இந்த வீடியோட ஆரம்பத்தில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் தேடி வந்த விஷயமானது உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோங்கிறது மேக் பண்ணுறோம். ரொம்ப வெக்கையாக இருக்குது, வேர்வைங்கிறது சிந்துரு. ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க்காகவாது ஒரு லைக் அப்படிங்கிறத மறக்காம பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது போன்ற பல ஏர்னிங் சம்மந்தமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம ஏர்னிங் சூப்பர் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து வர்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துடும். ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப்பில் இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரி பிரித்து பேச போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் காப்பிரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்டில் 2 விஷயங்கள் இருக்குது. அந்த 2 விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் வர பிரச்சனை அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறது, 5வது காப்பிரைட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இது போல் நம்ம பிரித்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட்ஸ்னால் என்ன, பேர்லேயே இருக்குல்ல, காப்பி ரைட்ஸ். காப்பி அப்படிங்கிறது ஆட்டையே போகிறது, ரைட்ஸ் அப்படிங்கிறது உரிமை. மற்றவங்களோட உரிமையை நம்ம ஆட்டையை போகிறது தான் காப்பிரைட். சரிங்களா? எக்ஸாம்பிளாக நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னோட வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை என்ன கேட்காம, சரிங்களா, என்ன கேட்காம அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் உங்கள் மேலே, அந்த யூடியூப் சேனல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதுக்கு பேர் காப்பிரைட் கம்ப்ளைண்ட். சரிங்களா? இதுதான் காப்பிரைட்ஸ் பொதுவாக சொல்ல போனால். சரிங்களா? இந்த காப்பிரைட்ஸில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூலமாக தான் பல யூடியூப் சேனல்ஸ் அழிந்து போயிருக்கு. சரிங்களா? காப்பிரைட் கிளைம்னா என்ன, ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இப்போ ஒரு வீடியோ யூடியூப்ல இருக்கு, ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு வீடியோ இருக்கு, காமெடி வீடியோஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சாங் இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வீடியோ நீங்கள் உங்கள் சேனலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இங்கே போட்டுட்டீங்க. அவங்கள்ட்ட கேட்காமலே, அந்த சேனலோட ஓனர்கிட்ட கேட்காமலே அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வீடியோக்காக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கிருந்து உங்கள் மேலே ஒரு காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதுக்கு பேர் காப்பிரைட் கிளைம். சரிங்களா? இதனால் உங்கள் சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, ஒரு 3 நாள் ஆயிருக்கு. அந்த 3 நாளில் ஒரு 50,000 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த 50,000 பேர் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு மணி கிடைக்கும், ஒரு பணம் கிடைக்கும்ல. அவர் அதுக்கப்புறமா கிளைம் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அப்படியே யார் ஓனரோ அவருக்கு போயிடும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயமானது, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ மூலமா பணம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நடக்குங்க. இது காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? ஸோ இதில் உங்க சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படி தான் நடக்கும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம் மாதிரி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது மற்ற யூடியூப் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு வராது. ஆக்சுவலாக வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் அப்படியே வீடியோவில் ஷூட் பண்ணி நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. காப்பிரைட் கிளைம் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நடந்துட்டு இருக்கு, சாரி, ஒரு ஆடியோ லான்ச் டிவியில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடியோ லான்ச் நீங்கள் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணிட்டு, இல்லை அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்க, டிவியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு அந்த காப்பிரைட் ஓனர், சரிங்களா, அந்த ஆடியோ லான்ச்சுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல,
அவங்க உங்கள் மேலே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நீங்கள் தியேட்டருக்கு வந்து ஒரு படம் பார்க்க போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா அதே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான், தமிழ் ட்ராகஸில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க, அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது மற்ற யூடியூப் சேனல்ஸ்லேருந்து வரது. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல் இருந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. பட் ஆனால் அதிகமாக வந்து காப்பிரைட் கிளைம் தான் வரும் மற்ற யூடியூப் சேனல்லேருந்து போடுறது. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆனது இது போன்ற விஷயங்கள் தியேட்டர்லேருந்து நீங்கள் எடுத்து போட்டாலோ, ஆடியோ லான்ச் எடுத்து போட்டாலோ, இல்லை ஏதாவது டீசர் ட்ரெய்லர் நீங்கள் எடுத்து போட்டாலோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்காக அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காப்பிரைட் கிளைம் ஆனது உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அந்த ஓனருக்கு போயிடும். ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்போ என்னோட வீடியோ நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்க, நான் உங்கள் மேலே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, நான் கொடுத்த உடனே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவே உங்கள் சேனல்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அந்த வீடியோ வேறு யாராலையுமே பார்க்க முடியாது. அதே சமயம் ஒரு சேனலுக்கு, சரிங்களா, ஒரு யூடியூப் சேனலுக்கு 90 நாட்களில் 3 மாதத்தில் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனல் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. அந்த சேனலை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, எப்படி 90 நாள் 90 டேஸில் உங்கள் சேனலில் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரைக் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு வருது, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். 3 மாதத்தில் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். இப்போ வந்து மே 27 நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மே 27 அடுத்த 3 மாதம், சரிங்களா, என்னென்னலாம் இருக்கு, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட் 27 அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆனது என்னுடைய சேனல்ல இருந்து வெளியாயிடும். சரிங்களா, ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ள வேற எதுவும் ஸ்ட்ரைக் வரக்கூடாது. இந்த 3 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு இன்னும் 2 ஸ்ட்ரைக் வந்துடுச்சு, மொத்தம் 3 ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்க சேனல் ஆனது அப்படி 3 ஸ்ட்ரைக் வந்த பட்சத்தில் அதுக்கு அடுத்து 7 நாள்ல உங்க சேனலை வந்து யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் சேனல் அந்த இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆரம்பிக்கவே முடியாது. சரிங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து கிளீனா புரிஞ்சுக்கும் காப்பிரைட் கிளைம்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, அதுல என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன். இப்போ இந்த பிரச்சனை வந்துடுச்சு, நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியில் எப்படி வந்து வராம தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து வந்துடுச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அந்த காப்பிரைட் ஓனருக்கு நீங்க வந்து டைரக்டா நீங்க இமெயில் பண்ணுங்க, நான் வந்து இதுக்காக தான் எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமெயில் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பா வந்து போட்டு விட்டுருவாங்க. அந்த காப்பிரைட் ஓனர் அவங்களாவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நீங்க போட்ட வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா சும்மா வந்து போட்டு விடுவாங்க. அப்படிங்கிற பட்சம் நீங்க வந்து டைரக்டாவே நீங்க வந்து சொல்லலாம் இவங்க வந்து தப்பா போட்டாங்கன்னு சொல்லிட்டு. யூடியூப்லேயே அதற்காக ஒரு சில அஃபிஷியல் லெட்டர்ஸ்லாம் இருக்கு, அது நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்னா யூடியூப் அந்த காப்பிரைட் கிளைம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்காகலாம் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுக்காக தான். சரிங்களா, ஸோ காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 2 விஷயம். ஒன்று, அந்த ஓனருக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பணும், இந்த மாதிரி நான் வந்து எடுத்து போட்டேன், சரிங்களா, கொஞ்சம் வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பணும். இல்லாத பட்சம் அந்த காப்பிரைட் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணணும். சரிங்களா, ஒன்று அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட் கிளைம் உங்கள் சேனல் விட்டு போயிடும். இல்லை லெட்டர் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பாசப்பட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காப்பிரைட் கிளைம் அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து எடுக்கிறது, எப்படி அதை வந்து நம்ம சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக யார் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்களோ அவங்க நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும். இமெயில் மூலமாட்டோ இல்லை அவங்களுடைய கம்பெனி போயிட்டோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி, சாரி சார் நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இதை மாதிரி பண்ண மாட்டேன், ஒரே தடவை வந்து மன்னிச்சு விட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறைய அவங்ககிட்ட நம்ம கெஞ்சினா மட்டும்தான் அவங்க எதையாவது வந்து இறக்கப்பட்டு அவனுக்கு வந்து போட்டு விடுவானுங்க. சரிங்களா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்து விடுவானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரை என்னுடைய சேனலில் பல ஸ்ட்ரைக் வந்திருக்கு, எந்த ஒரு ஆளுமே சரி எடுத்து விட்டது கிடையாது. அது மாதிரி நம்ம தப்பும் சொல்ல முடியாது, அவங்களோட நம்ம ஆட்டையை போட்டோம் அப்படின்னு அப்படி தான் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுறது, அதெல்லாம் யூடியூப்பில் வந்து ஒரு விதி மாதிரிங்க. சரிங்களா, ரொம்பவே சரி நம்ம தான் கவனமாக இருக்கணும். எப்படி இந்த ஸ்ட்ரைக்கோ கிளைமோ வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படுது. இப்போ கூட நீங்கள் ஹெட்செட் மாட்டி கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நான் பேசிகிட்டு இருப்பேன், பேக்ரவுண்ட் வந்து ஒரு மியூசிக் நான் வந்து போட்டிருப்பேன். சரிங்களா, இதே மாதிரி மியூசிக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்துடைய மியூசிக்கையோ படத்துடைய பாட்டையோ இல்லை ஏதோ ஒரு மியூசிக் வந்து எவனா போட்டிருப்பான் சேனலில், அதே எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பானுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து யூடியூப்லேயே சரி நிறைய வந்து ஆடியோஸ் இருக்குது, நிறைய சாங்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய மியூசிக்ஸ் வச்சுருக்காங்க. யூடியூப் படி அந்த ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள், மியூசிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய லைப்ரரி இருக்குங்க. பல லட்சம் சாங்ஸ் வந்து வச்சுருக்காங்க யூடியூப். சரிங்களா, பல கோடின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பாட்டு அப்படிங்கிறத போட்டு வச்சுருக்காங்க, மியூசிக் வச்சுருக்காங்க. அதில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக் நம்ம வந்து யூடியூப்பில் எங்கே வேணால் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எவனுமே நம்ம மேலே வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூப் உடைய சாங்ஸ் தான். சரிங்களா, யூடியூப் உடைய லைப்ரரியில் உள்ள ஒரு சாங்கு. இது மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி
பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையுமே வராது. சரிங்களா? இல்லாத பட்சம் உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாங் தான் வேணும், அந்த வீடியோ தான் வேணும் அப்படிங்கிற பட்சம் அவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இமெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். முதலேட்டு எனக்கு வந்து உங்களோட வீடியோ தேவைப்படுது, நான் எடுத்து போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வந்து சான்ஸ் கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில பேர் காசு கேட்பாங்க, இவ்வளோ காசு கொடுங்க நீங்கள் எடுத்து போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்து பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாத போலாத வீடியோஸ் நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க. ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளீனாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ நான் வருதுன்னு சொன்னேன்ல நம்ம சேனலில், அந்த வீடியோங்கிறது நீங்கள் யூடியூப்ல வேலையே பார்க்காம நீங்கள் வந்து சம்பாதிக்கலாமுங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாட்டு உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் பற்றி இருந்த டவுட், சந்தேகங்கள் எல்லாமே சரி கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்ந்து வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படி சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஏர்னிங் சம்பந்தமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.